Myself Santa, and in this video, we are going to discuss about the decision of the leaf springs. First of all, what is a leaf spring? Leaf spring is a energy storage element which will be used in the automobiles and in heavy vehicles such as lorries or trucks. Its main purpose is main purpose is to observe the shock wave which is produced by the vehicle. Now we'll see the construction of the leaf spring. The leaf spring is considered by using the number of rectangular plates which is initially bent, and the clamp is used to tighten the rectangular plates. இதில் வந்து நம்ம இது வந்து லோடு வந்து 2P லென்த் வந்து 2L எடுத்துக்கும். ஏன்னா ஒரு சென்டரில் வந்து ஒன் சைடு வந்து ஒரு இதாக கன்சிடர் பண்ணிக்கணும், அனதர் சைடு வந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் அதை கன்சிடர் பண்ணிப்பாங்க. ஸோ நமக்கு டோட்டல் எடுத்துக்கிட்டோம்னா லென்த் ரெண்டு லென்த்தையும் ஆட் பண்ணணும், 2 லோடு ஆட் பண்ணணும். ஸோ 2L + 2P 2L 2P நம்ம எடுத்துக்கணும் லென்த்து லோடையும். செகண்ட், இப்போ வந்து இந்த ஃபார்முலாஸு இதுதான் யூனிஃபார்ம் ஸ்ட்ரென்த்தோட ஃபார்முலா. தவ் பின்னா நத்திங் பட் இட் இஸ் த பெண்டிங் ஸ்ட்ரெஸ். P means load, L means length, and N means total number of leaves, B means width of the leaf, and T means thickness of the leaf. Next, Y is a total deflection and Y is equal to 6P L cube divided by N. E means nothing but modulus of elasticity, and E into N into B into T cube. This is the formula of total deflection. Next, we see about the extra full length leaves. In this we can see the number of graduated leaves and number of full length leaves. Number of graduated leaves is denoted as Ng, and number of full length leaves is denoted as Nge. டோட்டல் நம்பர் ஆஃப் லீவ்ஸ் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும்னா நம்ம இந்த நம்பர் ஆஃப் கிராஜுவேட் லீவ்ஸ் நம்பர் ஆஃப் ஃபுல் லென்த் லீவ்ஸ் நம்ம ஆட் பண்ணால் டோட்டல் நம்பர் ஆஃப் லீவ்ஸ் கிடச்சிடும். இன்கேஸ் வந்து இன்கேஸில் நமக்கு ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் லீவ் கொடுக்காம இது கொடுத்துருந்தாங்கன்னா ரெண்டே ஆட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கு ஃபார்முலாஸ் நமக்கு இருக்குது. டோட்டலாக பெண்டிங் ஸ்ட்ரெஸ் ஆஃப் கிராஜுவேட்டட் லீவ்ஸுக்கும் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் ஆஃப் ஃபுல் லென்த் லீவ்ஸ் ஃபார்முலா இருக்குது. பெண்டிங் ஆஃப் கிராஜுவேட் லீவ்ஸ் வந்து டினோட்டட் as tau bg, and bendi stress of graduate full length leaves are denoted as tau be, and Y is nothing but the total deflection only. Next, another thing I want to say, in this that length 2L is effective length, and இந்த கிளாம்புக்கு நடுவில் வந்து நமக்கு ஒரு லென்த் ஆர் வித் ஆக்ட் ஆகும். அது வந்து நம்ம நான் எஃபெக்டிவ் எடுத்துக்குவோம். ஏன்னா அந்த கிளாம்ப் வந்து ஃபிக்ஸட் தான், மூவபிள் கிடையாது. அதனால் அது வந்து நான் எஃபெக்டிவ் எடுத்துக்குவோம். சப்போஸ் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு நான் எஃபெக்டிவ் லென்த் சென்ட்ரல் லென்த் ஏதாச்சும் ஒரு வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா அதோட நமக்கு டோட்டல் லென்த் 2L மைனஸ் அந்த கிவன் லென்த்து அந்த எஃபெக்டிவ் நான் எஃபெக்டிவ் லென்த்தை மைனஸ் பண்ணோன்னா உங்களுக்கு ஒரிஜினல் லென்த் கிடச்சிரும். இது நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். Let's see the problem. Decision of a leaf spring for automobile truck to carry the load of 50 kN. ஸோ நமக்கு லோட் கொடுத்துருக்காங்க 2P is equal to 50 kN, ஸோ P is equal to 25 kN எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஓவரால் ஸ்பேன் லென்த் இஸ் 1200 mm. ஸோ ஓவரால் ஸ்பேனில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் ஸ்பேனில் தான் 2L கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ LC 600. நெக்ஸ்ட் வேர் த வித் ஆஃப் த சென்ட்ரல் பேண்ட் லென்த் இஸ் 80 mm. ஸோ இதில் நமக்கு அந்த கிளாப்போட அந்த லென்த் வித்து கொடுத்துருக்காங்க, அதை வந்து நம்ம 80 mm கொடுத்துருக்காங்க. ஸோ மைனஸ் பண்ணணும். அடுத்து தேர் ஆர் 12 லீவ்ஸ். N is equal to 12 leaves, டோட்டல் நம்பர் ஆஃப் லீவ்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட் ரேஷியோ ஆஃப் த டோட்டல் டெப்த் இஸ் வித் இஸ் 2.2. ஸோ நமக்கு டேட்டா வித்து கொடுக்காம அவரோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு மாடல் ஆஃப் எலாஸ்டிசிட்டி வந்து 2 × 10⁵ Nm². நெக்ஸ்ட் அலோவன்ஸ் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க 500 Nm² கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அடுத்து நம்ம ப்ராப்ளம் ஸ்டெப் 1 பார்க்கணுன்னா ஆக்சுவலாக இது சொல்லணும். நம்ம ஆக்சுவலி இந்த லீஃப் ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா வித்தையும் திக்னஸும் மேக்ஸிமம் கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். இப்போ நமக்கு இந்த ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன, ஃபஸ்ட்டு வி வாண்ட் டிட்டர்மைன் த ஸ்ப்ரிங் டைமென்ஷன். As I said, the given values are load is equal to 50 kN and length is equal to 1200 km. So we can divide by take it half as
So the load is 25 kilonewton and length is half length is 600 kilonewton, which is mm. You can see, as I said, since deflection does not occur in the central band length, we can subtract the central band length with the length. So the original length as given as L is equal to 600 minus 40 is equal to 560. ஸோ நமக்கு அந்த அப்போ சொன்ன மாதிரினா நம்ம அந்த ஒரிஜினல் லென்த்து கிடைக்கும் சென்ட்ரல் பேண்ட் வித் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அதோட நமக்கு டோட்டல் லென்த்தை மைனஸ் பண்ணால் அவங்க ஒரிஜினல் லென்த் கிடச்சிரும். அதனால் அதான் பண்ணியிருக்காங்க 600 minus 40. அதையே நமக்கு 80 mm பாலில் 40 mm எடுத்துக்கானா இது நம்ம ஆஃபாக எடுத்துக்கணும். ஏன்னா இது ஒன் ஆஃப் த 1L தான் கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதாவது 2L எடுக்காமல் அதோட ஆஃப் 600 1200 எடுக்காமல் 600 எடுத்துருக்கோம். அதனால் சென்ட்ரல் பேங்க்கு அதோட 80 ஆஃப் 14 எடுத்துக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பெண்டிங் ஸ்ட்ரெஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்காங்க. tau b is equal to 6PL divided by n into b into t square. As I said, நமக்கு இதில் வந்து வித்தும் கொடுக்கல திக்னஸ் கொடுக்கல, அதுக்கு பதிலாக அவங்க ரேஷியோ ஆஃப் த வித் கொடுத்துருக்காங்க. அப்போனா nt is equal to b, அதாவது நான் nt is equal to b. ஸோ நமக்கு ரேஷியோ வந்து என்னென்னா nt by b is equal to 2.2 கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் லீவ்ஸ் 12 தெரியும். அதாவது நம்ம சிம்பிளை பண்ணோன்னா 5.45t into is equal to bன்னு வரும். ஸோ இது வந்து நம்ம டேட்டாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சப்ஸ்டியூட் பண்ணிட்டு நமக்கு ஃபைனல் ஆன்சர் t என்ன கிடைக்கும்னா 13.69 mm கிடைக்கும். இந்த தீயை வந்து நமக்கு இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு வித்தும் கிடச்சிடும். ஸோ நமக்கு டோட்டல் திக்னஸ் கிடச்சிருச்சு, வித்தும் கிடச்சிருச்சு. செகண்ட் ஸ்டெப் என்னென்னா லென்த் ஆஃப் த லீஃப் கண்டுபிடிக்கணும். அதோட ஃபார்முலா என்னென்னா லென்த் ஆஃப் த ஃபஸ்ட் லீஃப், இது வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் லீஃப்ஸ் 12. ஸோ ஒவ்வொரு லீஃப்க்கும் இண்டிவிஜுவலாக கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். let's see the formula. So length of the first leaf வந்து is equal to 2L divided by n minus 1 into that length, nth length. First length na first ஒன்று, செகண்ட் லென்த் கண்டுபிடிக்கணும்னா செகண்ட் லென்த் லீஃபோட லென்த் கண்டுபிடிக்கணும்னா செகண்ட் ப்ளஸ் சென்ட்ரல் பேண்ட் வித்து இதெல்லாம் அப்ளை பண்ணி நம்ம லென்த் ஆஃப் த லீஃப் 1 to லீஃப் 11th வரைக்கும் கண்டுபிடிச்சிடலாம். பட் லாஸ்ட் லீஃபுக்கு வந்து அதுக்கு தனி ஃபார்முலா இருக்குது. அதுக்கு என்னன்னா லென்த் ஆஃப் த லாஸ்ட் லீஃப் என்னென்னா அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இருக்க லீஃபு, ஐ மீன் இப்போ இங்கே வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் லீஃப் 12 அது ப்ரீவியஸ் இருக்க வந்து 11th லீஃபு. ஸோ the L11 plus 2pi into 3t 3 into thickness. ஓகே, இதை வச்சு நம்ம டோட்டலாக நம்ம லென்த் ஆஃப் த 12 லீவ்ஸும் டோட்டல் நம்பர் ஆஃப் 12 லீவ்ஸும் கண்டுபிடிச்சிருவோம். லாஸ்ட் ஃபைனலில் வந்து நம்ம ஸ்டெப் 3 தான். அதில் வந்து நம்ம டோட்டல் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். டிஃப்ரென்ஸ் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், y is equal to 6PL³ divided by the modulus of elasticity into number of leaves into width into t. நமக்கு இந்த ஃபார்முலா கூடிய எல்லா வேல்யூஸும் நமக்கு தெரியும். ஸோ நம்ம டேட்டா சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு டோட்டல் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிடும். அது வந்து 57.31 mm. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். நம்ம லீவ் ஸ்ப்ரிங்கில் பார்க்க வேண்டிய டாபிக்ஸ்னால் இவ்வளோ தான். ப்ராப்ளம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு அது நான் ஃபார்முலா எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. That's all guys, thank you.